சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். கேஸ் பிரச்சனை எப்போது சரியாகும்? வெளியானது ஒரு முக்கியமான தகவல். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர் வழக்கம் போல் விநியோகம் செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் கடந்த 9ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவமனை, கல்வி நிலையங்களுக்கு அளவுடன் விநியோகம் செய்யப்படுகிறது. வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோகம் பயன்படும் நிலை இல்லை. தற்போதைய நிலையில் கேஸ் பிரச்சினை எப்போது சரியாகும் என்பது குறித்து முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமே வணிக சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைதான் என்கிறார்கள். ஏனெனில் கடைகளுக்கு ஒரு நாளைக்கு நிறைய சிலிண்டர் ஒவ்வொரு கடைக்கும் தேவைப்படும். வீடுகளை பொறுத்தவரை சராசரியாக ஒரு மாதத்தில் மேல் ஒரு சிலிண்டர் நிச்சயம் வரும். ஆனால் கடைகளை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் முதல் 50 சிலிண்டர் வரை தேவை. அவ்வளவு சிலிண்டர் ஒரு கடைக்கே தேவை என்கிற நிலையில் திடீரென விதிக்கப்பட்ட தடை காரணமாகவே ஏற்கனவே விற்பனை செய்திருந்த சிலிண்டர்களை சில ஏஜென்சி ஊழியர்கள் பதுக்கிறார்கள். அதாவது விற்பனை செய்ய வேண்டியவர்களே கூடுதல் விலைக்கு தான் விற்கிறார்கள். அதாவது 4000 அல்லது 5000 வரை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதுதான் வணிக சிலிண்டர் நிலைமை. அதே சமயம் வீட்டு சிலிண்டரை பொறுத்தவரை போதிய இருப்பு அரசிடம் இருக்கிறது. அதனால் புக்கிங் நாட்களை 25 நாட்களாக தள்ளி போட்டதால் ஏற்கனவே புக்கிங் செய்யாமல் அசல்ட்டாக இருந்தவர்கள் இப்போது அவசரமாக புக்கிங் செய்கிறார்கள். ஆனால் சிலிண்டர் புக்கிங் ஆகாமல் இருக்கிறது. இதுதான் தற்போதைய மக்களின் அவஸ்தைக்கு காரணமாக உள்ளது. ஆகையால் இதற்கு ஒரே நேரத்தில் பலரும் பதட்டத்தில் புக்கிங் செய்வதும், புக்கிங் ஒர்க் ஆகவில்லை என்றால் கேஸ் ஏஜென்சிக்கு படை எடுப்பதாக மக்கள் இருக்கிறார்கள். இதனால்தான் அப்படி வருபவர்களிடம் பொறுமையாக நிலைமையை எடுத்து கூறி அனுப்பி வைக்கிறார்கள். எப்போதும் போல் சாதாரணமாக சிலிண்டர் புக்கிங் செய்தால் 2 அல்லது 3 நாட்களே வீடுகளுக்கு சிலிண்டர் வருகிறது. ஆனால் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் தொழில்நுட்ப உதவிகள்தான் ஃபெயிலியர் ஆகிவிடுகிறது என்றும் அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. தற்போதைய நிலையில் பேச்சுலர்கள் பாடு திண்டாட்டமானதான் சில நாட்கள் இருக்க போகிறது. ஏனெனில் சிலிண்டர் கிடைக்காத காரணத்தால் கடைகள் வரிசையாக மூடப்பட்டு வருகிறது. சில கடைகளில் விலை மிக அதிகமாக உள்ளது. அதேபோல் பல்வேறு கேஸ் நிரப்பும் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோக்கள் ஓட முடியாத நிலை இருக்கிறது. இதுதான் தற்போது பெரிய சிக்கலாக இருக்கிறது. எல்லாம் சரி, கேஸ் பிரச்சினை எப்போது சரியாகும்? அதாவது அகில இந்திய எல்பிஜி சங்க இணை செயலாளர் வசந்த் இது பற்றி கூறும்போது, வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர் வழக்கம் போல் விநியோகம் செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் கடந்த 9ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில்தான் மருத்துவமனை, கல்வி நிலையங்களுக்கு அளவுடன் விநியோகம் செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் அடுத்த கப்பல் மார்ச் 25ஆம் தேதி வருகிறது. அதன் பிறகு இப்பிரச்சனை ஓரளவு சீராகும் என எதிர்பார்க்கிறோம். கேஸ் சிலிண்டர் 60% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தியை 45 முதல் 65% வரை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு
மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே சென்னையில் டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை ரூபாய் 12க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த ஒரு டீ தற்போது 20க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 15க்கு விற்பனை செய்யப்பட்ட காஃபி 25க்கு விற்பனை செய்யப்படுவதற்கான சாமானிய மக்கள் புலம்ப தொடங்கியிருக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாகவே பல்வேறு நாடுகளும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. கச்சா எண்ணெய் விநியோகத்திற்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. இதனை மீறி ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தில் எந்த சரக்கு கப்பல் வந்தாலும் தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே கச்சா எண்ணெய் விநியோகம் மட்டுமல்லாமல் எரிவாயு விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 60% எரிவாயு சவுதி அரேபியாவை நம்பியே இருக்கிறது. தற்போது விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் என்னென்ன ஆகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் சென்னையில் டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே சென்னையில் டீ கடைகளில் ஒரு டீ ரூபாய் 12க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதேபோல் காஃபி ரூபாய் 15க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே சென்னையில் டீ மற்றும் காஃபி விலையை டீ கடை உரிமையாளர்கள் உயர்த்தி வருகின்றன. இதனால் இது குறித்து டீ கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது கேஸ் சிலிண்டர் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. ஒரு சிலிண்டர் குறைஞ்சபட்சம் ரூபாய் 4000 முதல் 5000 ஏஜென்சிகள் விற்பனை செய்கிறார்கள் என்று புலம்பி வருகின்றன. இதனால் சிலிண்டரை பதுக்கி கள்ள சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்து வருகின்றன. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிலிண்டர் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லைங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. புக் பண்ணலன்னா இப்போவே நீங்கள் சிலிண்டரை புக் பண்ணிக்கோங்க.